வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐலேருந்து பேசுகிறோன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் மெசேஜ். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐயில் வந்து இவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் போயிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதிலே கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்கை தொட்டிங்கனாக்கா உங்களுக்கு பணம் வந்து இவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லி இப்போ புதுசாக வந்து இந்த மாதிரியான ஒரு நூதன திருட்டினை வந்து ஆரம்பித்துள்ளார்கள். அதனால் இதில் நீங்கள் எப்படி வந்து இந்த ஆன்லைன் ஃப்ராடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஏதாவது ஓடிபி பேங்கை சம்மந்தப்படுத்தவரையிலையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. பாஸ்வேர்டு அப்படி இல்லைன்னா பின்னு அதையும் ஷேர் பண்ணாதீங்க. அதுமாரி தெரியாத ஆப்பில் போயிட்டு எதையுமே ஒரு அன்வெரிஃபைடு லிங்க்ஸில் போயிட்டு பண்ணாதீங்க. அப்படி ஏதாவது வந்திருந்தால் பக்கத்தில் உள்ள உங்களுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ உங்களுடைய பக்கத்தில் உள்ள பேங்குக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இது என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அதுமாரி வெரிஃபை வித் யுவர் பேங்கர் டைரக்ட்லி. ஸோ அவங்க வந்து எஸ் நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் தான் அனுப்பிச்சிருக்கோம்னா செய்யலாம். அதுமாரி இந்த ஒரு ஸ்பேம் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கனாக்க அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்பைவேர் எல்லாம் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிவிடும் உங்கள் ஃபோனில் வரதை. ஸோ யூ வில் பி ஹேவிங் நமக்கு வந்து ஒரு பெட்டர் இன்புட் கிடைக்கும். அதுமாரி ஸோ அன்யூஷுவல் யூஆர்எல்ங்கிறது வந்து இந்த www. அதுமாரிலாம் வரும். ஒரு அன்யூஷுவலாக இருந்ததுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் வந்து எஸ்ஸை வந்து பெருசாக போட்டிருப்பான், பாக்கியெல்லாம் சின்னதாக இருக்கும். அப்புறம் பி பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். இதெல்லாம் வந்து அன்யூஷுவல் வே ஆஃப் டூயிங் ஆக்டிவிட்டி. அதனால் நீங்கள் இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதனால் ஃபேக் வெப்சைட், ஃபேக் எஸ்எம்எஸ், ஃபேக் வாட்ஸ்அப் எதுவுமே பண்ணாதீங்க. நமக்குன்னு ஒட்டுறது சரியான வழிமுறைகள் வரும்போது அது ஒட்டும். இது மாதிரி ஏதாவது வந்ததுன்னா ஒரு கிரீடில் தான் போய் நிறைய பேர் வந்து மாட்டுறாங்க. எஸ்பெஷலி இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் 25 வயதிலிருந்து 40 வயது உள்ளவங்க தான் அதிகமாக இதில் போய் வந்து விட்டல் பூச்சி மாரி மாட்டிக்கிறாங்க. இதை செஞ்சு பண்ணாதீங்க. அதுமாரி ரெண்டாவது இந்த கோல்டு லோன் கொடுக்குறாங்கல்ல, கோல்டு லோன் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, யார் சீப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னு முடி பார்க்குறாங்களே தவிர அதை தவிர வேறு என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. ஸோ இதுவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த பதிவிலே நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.